ஆகிட்ட வேண்டாம் இந்த கடையை ஆகிட்ட வேண்டாம் சாமி குலதெய்வமே இந்த கடையை கொடுத்துருங்க எங்களுக்கு. எங்க கடையை கொடுத்துருங்க. நாங்கள் வேலைக்கு போனால் கொடுத்துருங்க எங்களுக்கு. சாமி சாமி பாவப்பட்ட ஜீவங்க நாங்கெல்லாம் ஆதிவாசிங்க 300 ரூபா கூலிக்கு இன்னும் அடிமையா வேலை செஞ்சிருக்கோம் சாமி. 300 ரூபா கூலியில 150 ரூபாய் குடிப்போம். 50 ரூபா பீடி செலவு, 100 ரூபா வீட்டுக்கு கொடுப்போம். கொண்டாடி பிள்ளைக்கு 100 ரூபா தான் கொடுப்பாங்க. உண்மைங்க இது, உண்மைங்க. இதுதான் வாழ்க்கை எங்களுது. கடையை அகற்ற வேண்டாங்க. இந்த கடையை அகற்ற வேண்டாம். இந்த கடையை அகற்ற வேண்டாம். இந்த கடையை எல்லா வண்டிச்சோலை கடையை எங்களுக்கு விட்டு கொடுங்க ஐயா. ஒரு 300 ரூபா கூலி கிடைக்கும். 300 ரூபா கூலி கிடைக்கும். நாங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு எங்க குழந்தைகளை காப்பாற்ற முடியும் ஐயா. வீட்டுக்கு கொடுங்க கடவுளே. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை எஜமா. ஆமாங்க கடவுளே வண்டி சொல்ல கடையை கொடுத்துருங்க. ஊக்கி போகணும் 24 கிலோமீட்டர், பாக்கி போகணும் 23 கிலோமீட்டர். ரோட்ல கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழ் ரோட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு தனி நபர் தேவையில்லாம வால் போஸ்டுகளை அடிச்சு ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்ல எல்லாத்துக்கும் பாதிக்கிற மாதிரி பண்ணி தருவாரு. கை நியாயம் என்ன இருக்கு, அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது காலேஜுக்கு அதுக்கு 1 கிலோமீட்டர் இதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு டைப் பண்ணுங்க. சரி சரி கீழ் வழி தான் இந்த பக்கம் தான், கீழ் வழி தான் போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ இடத்துல எதுவுமே இல்லைங்க, எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க எல்லாமே அங்க குடியிருக்கிறீங்களா? எல்லா கூலி வேலைக்கு போறோம். எல்லாரும் சாதாரண கஷ்டப்பட்டு வந்து போவாங்க வருவாங்க. எந்த சித்தப்பு இல்ல. நான் காட்ட நாலேஜ் கொண்டு போறேங்க. மேடம் என்னன்னு சொல்லுவாங்க சரிங்களா? கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல ஹெல்ப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணி சந்தோஷமா. انا தயவு பண்ணி பிரச்சனை பண்ணா போகணும். எங்க அந்த கடையை விட்டீங்கன்னா